வணக்கம் ஸ்பைசி. கிருஷ்ண பகவான் துவாரகா யுகத்தில் தன்னோட அவதாரத்தை ஜரான்னு ஒரு வேட நம்பால முடிச்சுக்கிறாரு. ஜாக்கி ஷெராப் கிருஷ்ணர் கதையை சொல்கிற மாதிரி படம் ஸ்டார்ட் ஆகுது. துவாரகா நகரத்தில் ஒரு தேர் ஓட்டுற போட்டி. அதில் கிருஷ்ணரை பாமா ஜெயிச்சிடறாங்க. பாமாவுக்கு கிருஷ்ணர் மேலே காதல் வருது. ஆனால் பாமா அப்பாவுக்கு கிருஷ்ணரை பிடிக்காது. கிருஷ்ணர் தங்கச்சி சுபத்ரா கிட்ட கிருஷ்ணரை பற்றி கேட்கும்போது ராதாவுக்கும் கிருஷ்ணருக்கும் இருக்கிற அழகான காதல் கதை ஸ்டார்ட் ஆகுது. கோகுலத்துலேருந்து பிருந்தாவனம் போகிற கிருஷ்ண பகவான் அங்கே ராதா கிட்ட காதல் போடுறாங்க. இவங்க 2 பேரும் உயிராக காதலிச்சு ஆடல் பாடலாக இருக்காங்க. கிருஷ்ணரோட பிறப்பு பற்றி அவருக்கு தெரிய வருது. தன்னோட மாமா கம்சனை கொலை செய்ய மதுரை போகிறாரு. ராதாவை சந்தித்து 2 பேரும் பேசிக்கிற சீன் ரொம்ப டச்சிங்காக இருக்கும். தன்னோட புல்லாங்குழ ராதா கிட்ட கொடுத்து மதுரா நோக்கி போகிறாரு. அங்கே கம்சனை வதம் பண்ணி ருக்மணியை திருமணம் பண்ணி வராரு. இதனால ராதா திரிஞ்சுறாங்க கிருஷ்ணரை விட்டு. ருக்மணியோட துவாரகா இருக்கிறாரு கிருஷ்ணர். இடையில மகாபாரத கதையும் வருது. கிருஷ்ணரை அவமானப்படுத்த ஒரு திட்டம் போடுறாரு பாமாவோட அப்பா. அது என்னன்னா சமகந்தமணின்னு ஒரு பொருள். அதை கிருஷ்ணர் திருடிட்டாரு. அதுவும் பழி போடுறாரு அவர் மேலே. தன் மேலே விழுந்த பழியை தானே தொடக்கிறேன்னு சமகந்தமணி தேடி போகிறாரு கிருஷ்ணர். சமகந்தமணி ஒரு குகையில் வாழ்கிற சூரிய குலத்தை சேதவங்க கிட்ட இருக்கு கொடுத்தது பாமா அப்பா தான். அவங்க கிட்ட சண்டை போட்டு தன்னோட முந்தைய அவதாரம் ராம அவதாரத்தை காட்டி சமகந்தமணி எடுத்துகிட்டு வராரு. இந்த பழியை கிருஷ்ணன் மேலே தன்னோட அப்பா தான் வர வச்சுட்டாரு. துவாரகா அரசுகிட்ட சொல்கிறாங்க பாமா. பாமா அப்பா நீ பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் கிருஷ்ணர் பாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. பகலில் ஆடும்போது திரௌபதி துயில் உரியப்படுவாள். சூதாட்டத்தில் ஒரு பெரிய யுத்தமே கொண்டு போகும்போது ஞானத்தில் கிருஷ்ணருக்கு தெரிய வருது. உலக மக்கள் ரொம்ப அச்சுறுத்தலில் இருக்காங்க நரகாசுரனால. கிருஷ்ணன் பாமா உதவியோடு அவனை வதம் பண்ணுறாரு. நரகாசுரன் 16,000 பெண்களை சிறையில் வச்சுருந்தா அவங்களையும் காப்பாற்றுறாரு. ஆனால் சமுதாயம் இவங்களை ஏற்க மாட்டாங்க. அதனால் 16,000 பெண்களை கிருஷ்ணர் திருமணம் செய்தால் வரலாறும் புராணங்களில் இருக்குது. இந்த சீன் படத்தில் இருக்குது. கிருஷ்ணரோட அவதாரம் முடிவு வர இருக்குது. குருஷேத்திரத்தில் கிருஷ்ணர் பாண்டவருக்கு ஆதரவாக நின்று யுத்தங்களை ஜெயிச்சு கொடுக்காரு. சூழ்ச்சி பண்ணி கௌரவர்களை வீழ்த்திட்டாருன்னு நீயும் நகரமும் அழிந்து போகணும்னு காந்தாரி பெரிய சாபம் கொடுத்துட்றாங்க. இதை கேட்டுட்டு இருக்கும்போது பலராமனும் தன்னோட அவதாரத்தை நிறைவு செய்கிறாரு. கொஞ்ச நாளில் கிருஷ்ணரும் வேடன் கையால் அம்படிப்பட்டு தன்னோட அவதாரத்தை முடிச்சுக்கிறாரு. துவாரகா நகரமும் கடலில் மூழ்கி அழிஞ்சு போயிடும். ஒடிசாவில் இருக்கிற பூரி ஜெகநாத் கோயிலில் ஜாக்கி ஷெராப் ஒரு இளைஞன்கிட்ட கிருஷ்ணர் கதையை இந்த கோயில் வரலாறை பற்றி சொல்கிற மாதிரி தான் படம் இருக்கும். 3 மணி நேரம் சினிமாவில் மகாபாரத கதையை சொல்லவே முடியாது. அதுக்கு ஒரு மெகா வெப்சீரிஸ் தேவை. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி ஹிட் பண்ணது ஸ்டார் விஜய் டிவியில் வர மகாபாரத சீரியல் தான். நான் நிறைய புக்கில் மகாபாரத கதைகள் படிச்சிருக்கேன். ஆனால் 2014 விஜய் டிவியில் டெலிகாஸ்டான மகாபாரதம் எல்லா உணர்ச்சி ஃபீலிங்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். டைலாக்ஸ்லாம் வெறித்தனமாக இருக்கும். கிருஷ்ணர் கர்ணன் 2 பேரும் மீட் பண்ணி பேசுகிற சீன்ஸ்லாம் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். பீஷ்மர் துரோணர் அபிமன்யு டெத் சீன் எல்லாம் ரொம்ப சேடாக இருக்கும். கர்ணன் டெத் சீன்லாம் நான் அப்படி அழுதுட்டேன். இது எழுதும்போது எனக்கு கண்ணீர் வந்துச்சு. இந்த உலகத்தில் எந்த காதல் கதை இருந்தாலும் ராதைக்கும் கிருஷ்ணருக்கு காதல் அவ்வளோ அழகானது. ராதா கிருஷ்ணர் காதல் கதையை நல்லா தெரியணும்னா கார்ட்டூன் நெட்வொர்க்கில் வர கிருஷ்ணா கார்ட்டூனை போய் பாருங்கள். காந்தாரி கிருஷ்ணருக்கு கொடுத்த சாபம் அவ்வளோ கொடூரமானது. இந்த படத்தில் அதை நார்மலாக காட்டியிருக்காங்க. ஆனால் விஜய் டிவியில் வர மகாபாரத சீரியலில் காந்தாரி சாபம் கொடுக்கறது கிருஷ்ணர் ரியாக்ஷன் ஒரு பேசுகிற டைலாக் எல்லாம் அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும். தாம் அளித்த சாபத்தை நான் பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுன்னு கிருஷ்ணரே சொல்லுவார் அந்த சீரியலில். எனக்கு மகாபாரதம் ரொம்ப பிடிக்கும். அதில் கிருஷ்ணரும் கர்ணனும் ரொம்ப பிடிக்கும். விஜய் டிவியில் மகாபாரத சீரியல் மறுபடியும் டெலிகாஸ்ட் பண்ணால் அதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. கொரோனா லாக்டவுனில் அப்போ தான் மறுபடியும் இந்த சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. 2K ஜென்சி கிட்ஸ்லாம் எல்லாத்துக்கும் மறுபடியும் மகாபாரதம் அவங்கக்கிட்ட போச்சு. எனக்கு தெரிஞ்சு மகாபாரத ஸ்டேட்டஸை நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வச்சுருப்பாங்க. வீழ்ந்தவனோ சிரிக்கின்றான் வீழ்த்தியவனோ அழுகின்றான்னு கர்ணனை பற்றி ஒரு டைலாக் சொல்லுவாங்க. கல்கி படத்தில் கர்ணனுக்கு மாதம் ஒரு எலிவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேன், அவன் பேரை சரித்திரம் மறக்காது. ஃபீல் த பிஜிஎம். மகாபாரதம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த படம் நல்லா கனெக்ட் ஆகும். போய் பாருங்கள். இந்த மாதிரி சினிமா ரிவ்யூ சினிமா வீடியோ பற்றி பார்க்க சினிமா ஸ்பைசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.